17 வயசான அப்பா இல்லாத ஒரு சின்ன பையனை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி கொலைக்கு பின்னாடி நகை, பணம், காதல், பகை அப்படின்னு ஏகப்பட்ட காரணங்களை பார்த்துருப்போம். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்து இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஆனால் அதான் உண்மை. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் நிறைய க்ரைம் கேஸ் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 10, 2026 மத்திய பிரதேசம் போபாலில் தோபிகட்டுன்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது. அங்கே ஒரு நபர் காலையில் 10 மணிக்கு மீன் பிடிக்க போகிறாரு. அவர் எப்போயுமே அங்கே வழக்கமாக போவார். அதே மாதிரி தான் அன்னைக்கும் போகிறாரு. ஆனால் அன்னைக்கு அவருக்கு வித்தியாசமான ஸ்மெல் வந்துட்டுருக்கு. என்னது அப்படின்னு அவர் மீன் பிடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருது அப்படின்னு அதை தேடி பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த குளத்துடைய இன்னொரு கரையில் குப்பைகளுக்கு நடுவில் ஏதோ ஒன்று மிதந்துட்டுருக்கு. என்னதுன்னு அவர் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு உத்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பாடி மிதந்துட்டுருக்கு. அதை பார்த்தவர் பயந்து போகிறாரு. உடனே அந்த குளத்துலேருந்து சுமார் 200 மீட்டர் தாண்டி பார்த்தோன்னா வெளியே ஒரு டீ கடை இருக்குது ரோட்டு ஓரத்தில். உடனே அங்கே போகிறாரு. அங்கே நிறைய ஆட்கள் உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்களும் பயந்து போயிட்டு உடனே அந்த கொலைக்கரைக்கு ஓடி போகிறாங்க. அங்கே அந்த பாடி மிதந்துட்டுருக்கு. அதை பார்த்தவங்க உடனே அதை பற்றி போலீஸ்க்கு தகவல் சொல்கிறாங்க. அடுத்த ஒரு 20 நிமிஷத்துலேயே அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அந்த பாடி கரையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து மிதந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க அங்கே இருக்க சில ஆட்களை வச்சு அந்த பாடியை கரைக்கு கொண்டு வர்றாங்க. அந்த பாடியை திருப்பி போட்டு பார்க்கும்போது தான் போலீஸ்காரங்களே ஆடி போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக அந்த இளைஞனை கொலை பண்ணியிருக்காங்க. அது ஒரு சின்ன பையன். முகம் ஃபுல்லாக கருத்து இருக்குது, உடம்பு உப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோலெல்லாம் அழுகுன மாதிரி இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணி அதுக்குள்ளே போட்டிருப்பாங்கன்னு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லை, வயசு வந்து ஒரு 15லேருந்து 18க்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். அதையும் தாண்டி அந்த பையனுடைய அந்தரங்க உறுப்பு இருக்கு இல்லையா, அதை தனியாக வெட்டி எடுத்திருக்காங்க. அது அப்பட்டமாக தெரியுது. அதுக்கு மேலே அவனுடைய அடிவயிற்று பகுதியில் 17 முறை கத்தியால் குத்திருக்காங்க. கத்தி குத்துப்பட்ட காயம் எல்லாமே அப்படியே இருக்குது. அதெல்லாம் பார்த்த போலீஸ்காரங்க ஆடி போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக அந்த பையனை கொண்டிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்தரங்க உறுப்பை வெட்டி எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பகை இருக்கும், வெறி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க எல்லா ஆட்கள்கிட்டையுமே அந்த பையனை பற்றி கேட்குறாங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த பையனை பற்றி தெரியுமா, இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்க யாருக்குமே எதுவும் தெரியல. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் வர வச்சு அந்த பாடியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த பையனை பற்றியும் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிட்டியில் எங்கேயாவது மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கேஸே பதிவாகலை. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுடைய பாடியை ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அதை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிவிட்டு அந்த பையனை பற்றி மேற்கொண்டும் என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்டேஷனில் இருக்க எந்த ஒரு போலீஸ்காரங்களுக்கும் அந்த பையனை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அந்த பையனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. டாக்டர்ஸே ஆடி போயிட்டு சொல்கிறாங்க, அந்த பையன் உயிரோடு இருக்கும்போதே அந்த உறுப்பை மட்டும் தனியாக வெட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த பையனுடைய தொடர் ஃபுல்லாக ரத்தக்கரை இருக்குது, ரத்தம் உறைஞ்சிருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கன்ஃபார்ம் ஆகுது. அது போக அவ சாகணும்னு அந்த உறுப்பை வெட்டி எடுத்த பிறகு தான் வயிற்றில் 17 முறை வந்து கத்தியால் குத்திருக்காங்க. அந்த பையனை யார் கொண்டாங்களோ அவங்க சைக்கோத்தனமாக ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்காங்கன்னு டாக்டர்ஸே சொல்லிடுறாங்க. இது போக அந்த பையனுடைய பாடி ரொம்ப அழுகி போயிருக்கு. ஆகஸ்ட் 14 வரைக்கும் போலீஸ்காரங்க காத்திருந்தாங்க. ஆகஸ்ட் 10 பாடி மீட்டு எடுத்தாங்க. பாடி ரொம்ப அழுகுன கண்டிஷனில் இருந்ததுனாலையும் அது போக அட்டாப்சி கூட பண்ண காரணத்தினாலையும் பாடி ஃபுல்லாக ரொம்பவே உப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சகிக்க முடியாத அளவுக்கு ஸ்மெல்லாம் வந்துட்டுருக்கு. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த பாடியை வச்சிருக்க முடியாது, தெரிஞ்சவங்க யாரும் வரலைன்னா பாடியை தகனம் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களும் வேறு வழி இல்லாமல் அதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. அதன்படி பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுடைய தரப்புல வந்து அந்த பையனுடைய பாடியை தகனம் பண்ணிடுறாங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க அந்த பையனை தேர்றதை விடலை. ஏன்னா அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவனை யார் கொன்று பண்ணுற தகவல் வெளியே வரும். இது போக போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுடைய ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கூலு, காலேஜு, வேலை பார்க்கக்கூடிய ஃபேக்ட்ரி அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. நிறைய வீட்டுக்கும் போகிறாங்க. மொத்தம் 15 போலீஸ்காரங்க அந்த பையன் யாருன்ற தகவலை கண்டுபிடிக்கிற பணியில் ஈடுபடுறாங்க. ஆனால் எவ்வளோ என்கொயரி பண்ணாலுமே அந்த பையனை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது சரியாக ஆகஸ்ட் 16 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அந்த பையனுடைய பாடி எங்கே கடைஞ்சதோ அங்கேருந்து 12 கிலோமீட்டர் தாண்டி இக்பால் மைதான் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி என்னுடைய பையனை காணான்னு 45 வயசான ஒரு பெண்மணி ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்து கொடுக்குறாங்க. காணாம போன அந்த பையனுடைய பேர் ரெகான், வயசு 17. இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, அந்த பையனுடைய ஃபோட்டோ கூட அந்த அம்மா கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட ஃபோனும் இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழை குடும்பமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா பப்ளிக் டாய்லெட் கழுவுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் என் பையனோட ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை சார், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு பேரை மட்டும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி அந்த போலீஸ்காரங்க கிட்ட இந்த பாடியுடைய ஃபோட்டோலாம் இருக்குது.
போலீஸ்காரங்களுக்கு இந்த மிஸ்ஸிங் கேஸ் வந்த உடனே டவுட் வருது. ஒருவேளை அந்த பையன் இந்த பையனாக இருப்பானோன்னு. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த பாடியுடைய ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஃபோட்டோவில் காலை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சோட ஆரம்பிக்குது. ஏன்னா இறந்து போனது அவங்க பெத்த பிள்ளை. இதையும் தாண்டி அந்த பையன் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்க அந்த பையனுடைய கையில் ஒரு மிகப்பெரிய டாட்டோ வந்துருக்கு. அதையும் போலீஸ்காரங்க அந்த ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த அம்மா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது என் பையனை. அது மட்டும் இல்லை, அந்த பையனுடைய பாடியை எரிச்சிட்டோன்னு கூட போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அந்த அம்மா கதறி அழுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கணவர் கிடையாது, பையன் மட்டும்தான். இப்போது பையனும் இறந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுக்கு இறந்து போன அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களுடைய என்கொயரியை இன்னும் வேகமாக்குறாங்க. ஃபஸ்ட்டாக அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை பற்றின மேற்கொண்டு தகவலை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. இறந்து போன ரெகான்ன்ற அந்த பையன்கிட்ட ஒரு ஃபோன் இருந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆனால் போலீஸ்காரங்க அந்த பாடியை மீட்டு எடுத்தப்போ அந்த பாடியில் ஃபோன் கிடையாது. ஒருவேளை அந்த ஃபோனில் ஏதாவது ஆதாரம் கிடைக்கலாம் அப்படின்னு அந்த பையனுடைய ஃபோன் நம்பரை அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி சைபர் கிரைம் கிட்ட கொடுக்குறாங்க. அதை பற்றின முழு தகவலை கடைசி அந்த பையனுக்கு அந்த நம்பருக்கு யாரெல்லாம் கால் பண்ணது, அவை எங்கெல்லாம் போனன்ற லொக்கேஷன் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரெகானை பற்றின ஃபிசிக்கல் எவிடன்ஸ், அதாவது அவன் கடைசியாக எங்கே வேலை பார்த்துருந்தா, எங்கே போனால், எங்கே வந்தான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யாருன்ற தகவல் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு ரொம்ப அதிகமான ஆட்கள் கிடையாது. இறந்து போன ரெகானுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களும் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த பையனை மாதிரி ரோட்டில் பேனா வித்துட்டு இருக்க ஒரு பசங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது அவங்களுக்கும் எதுவும் தெரியல. கடைசி அவனை பார்த்தது ஆகஸ்ட் 6 அன்னைக்கு சாயந்தரம் போல் பார்த்துருக்காங்க. அவன் வெளியே எங்கேயோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனான் சார். ஆனால் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு எங்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு அந்த பசங்க சொல்லிடுறாங்க. இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ரெகானுடைய ஃபோனுடைய டேட்டாலாம் வந்துடுது. அவனுக்கு ஆகஸ்ட் 6 அன்னைக்கு கடைசியாக ஒரு குறிப்பிட்ட நம்பர்லேருந்து பல முறை கால் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக கின்னூரி அப்படின்ற ஒரு இடத்துல ரெகானுடைய ஃபோன் கடைசியாக ஆஃப் ஆயிருக்கு. அப்படி அந்த நம்பர் ஆஃப் ஆகும்போது கூட ரெகானுக்கு கடைசியாக கால் பண்ண அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் கூட அதே பகுதியில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சைபர் கிரைம் போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. அப்போது ரெகானுக்கு யார் கடைசியாக கால் பண்ணாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக அவனை ஏதோ பண்ணியிருக்காங்க. அவங்கள என்கொயரி பண்ணால் உண்மையெல்லாம் வெளிவந்துருன்னு அந்த நம்பர் யாரது என்னென்னு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிம் கார்டு ஒரு பெண்ணுடைய பேரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் நம்பர் இப்போயும் ஆக்டிவாக இருக்குது. அது ஒரு சேரி, அதாவது சாக்கடைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்த காமிக்குது. போலீஸ் கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனால் சின்ன சின்ன குடிசெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஏரியா அது. அது போக குப்பை குளம் சாக்கடையெல்லாம் நிறையா இருக்குது. போலீஸால் அந்த நாத்தத்தையே தாங்க முடியல. இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. போய் பார்க்கும்போது அந்த லொக்கேஷன் கரெக்டாக காமிக்கிற இடத்துல லைவ் லொக்கேஷன் ட்ராக் ஆகிட்டுருக்கு. அந்த ஒரு லொக்கேஷனில் எந்த ஒரு நபர்களும் கிடையாது. ஆனால் ஒரு 3 பசங்க மட்டும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே சின்ன சின்ன பொடி பசங்க. வயசு எல்லாமே 14-15 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். டவுசரை போட்டுக்கிட்டு குப்பைகளுக்கு நடுவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. போலீஸ் அவங்க கிட்ட நெருங்கி போகிறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த 3 பசங்களில் ஒரு பையனுடைய ஃபோனுக்கு கால் வருது. அந்த பையன் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறான். பார்த்தா அந்த பையன் தான் பேசுகிறான்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. போலீஸ் உடனே அந்த பசங்கக்கிட்ட நெருங்கி போகிறாங்க. அதே சமயத்தில் அந்த பசங்களும் இவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அந்த 3 பேரும் அங்கேருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு அப்பயே புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக இந்த பசங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை இவங்க அதை பண்ணியிருக்கலான்னு. அங்கே ஒரு போலீஸ் டீமே இருக்குது. எல்லாரும் அந்த 3 பசங்களை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சினிமாவில் பார்க்குற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தெருக்கடையில் அந்த 3 பசங்களும் வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க எப்படியோ ஹார்டாக ட்ரை பண்ணி அந்த 3 பசங்களையுமே பிடிச்சிடுறாங்க. உடனே அவங்க எல்லாத்தையும் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு அவங்கள என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு முழுமையான தகவல் எதுவும் கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தகவல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க எல்லாருமே நாங்கள் இதை தனியாக பண்ணலை, எங்களுக்கு மேலே இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க சொல்லி தான் நாங்கள் இது எல்லாத்தையும் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க அவங்க யார் என்னன்ற தகவலை சேகரித்து அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்குள்ளே போகிறாங்க. அங்கே பிபிஏ படிச்சுட்டு இருக்க 20 வயசான ஒரு இளைஞன், ஜோகப் கான் அவனுடைய பேர். அவன் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். அவனை கைது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அதே காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்க அமீர் குரேஷ்ன்ற 18 வயசான ஒரு இளைஞன் இருக்கான். அவனே கைது பண்ணுறாங்க. மொத்த இப்போ இந்த கேஸில் 5 பேர். அவங்க எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த 5 பேரும் உண்மை எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அவங்க அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு கொடூரத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போதே அவங்களுக்கே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. இன்ஸ்டாவில் வந்த ஒரே ஒரு ரீலை மட்டும் பார்த்துட்டு அந்த பையனுக்கு அப்பேற்பட்ட ஒரு கொடூரத்தை இந்த 5 பசங்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறவன் தான் ஜோகப் கான். ஃபேமிலி பற்றி பார்த்தோன்னா ஃபுல்லாக செட்டில் ஆனவங்க, சொந்த வீடு காருன்னு நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. கடந்த ஒரு 6 மாதம் முன்னாடி இவன் நார்மலான ஒரு நாளில்
இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து பார்த்துட்ருக்கான். அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட ரீல் பார்க்குறான். அது அவனுடைய கவனத்தை ஃபுல்லாக இழுக்குது. அந்த ரீலில் எப்படி என்ன இருக்குன்னா, குறிப்பிட்ட 15லேருந்து 18 வயசுக்கு உட்பட்ட அந்த சின்ன பசங்களுடைய அந்தரங்க உறுப்பை மட்டும் வெட்டி எடுத்து கல்ஃபில் அதுக்கு தனியாக ஒரு பிளாக் மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் விற்றோன்னா ஒரு உறுப்புக்கு 1.6 கோடி, சுமார் 1.5 கோடிக்கு மேலே வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ உறுப்பு வேணால் விற்கலாம், அவ்வளோ காசும் உடனடியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு அந்த ரீலில் வந்து போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அவனுடைய மைண்டு ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்குது. மேலும் நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்ஸ்டாவில் இருக்க நிறைய ரீல் வந்து காட்டுது. இந்த மாதிரி விற்ற கிடைக்கும் அப்படின்னு நிறையா ஒரு 4-5 ரீல்ஸ் கிட்ட அதை காமிக்குது. அதை அவன் உண்மை நம்புகிறான். ஸோ அதுக்காண்டி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறான். நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும், பசங்களை கடத்தி கொண்டு வந்து அந்த ஒரு உறுப்பு மட்டும் வெட்டி எடுத்தோன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த மாதிரி படிக்கலாம் தேவை கிடையாது, சம்பாதிக்க தேவை கிடையாது, லைஃப்பில் ஃபுல்லாக செட்டில் ஆகலான்னு அவன் முடிவு பண்ணுறான். அவனாவே என்ன பண்ணுறான், ஆன்லைனில் இந்த டாக்டர்ஸ்லாம் போடுவாங்களே கோட்டு, அதை ஆர்டர் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல் நைஃபு, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் வந்து மெடிக்கலில் வேலை பார்க்குறாங்க, அவங்க மூலமாக அந்த கத்தியும் வாங்கிக்கிறான். எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கிறான். அந்த கோட்டு அதே மாதிரி டெதஸ்கோப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு தன்னை ஒரு டாக்டர் மாதிரியே அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கடுத்து அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அமீர் குரேஷ்ன்ற ஒருத்தர் இருக்கான். அவங்ககிட்ட கூப்பிட்டு அந்த ரீலை காட்டுறான். இந்த மாதிரி அந்த உறுப்பை மட்டும் வெட்டி எடுத்து விற்றோன்னா நிறைய காசு கிடைக்குமாண்டா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த குரேஷி அதை நம்பலை. இல்லைடா, எப்போ அதெல்லாம் சாத்தியம், அந்த மாதிரி நம்மளாம் பண்ண முடியாது, நம்ம படிச்சுட்டு இருக்கிறது பிபிஏ, ஆனால் அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும், நிறைய பயிற்சி வேணும், அதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறான். ஆனால் ஜோஹேப் கான் விடல, அவன் இன்னும் சில வீடியோக்களை காட்டுறான். அதில் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இப்படி வெட்டி இருக்கிறதுன்ற டீட்டெயில் எல்லாமே தெளிவாக இருக்குது. அதை சிலது காமிச்சிருக்காங்க, அதையும் காமிக்கிறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி வீடியோ நான் நிறையா பார்த்துட்டேன், அதை எப்படி பண்ணுறதுன்னு நானும் கற்றுக்கிட்டேன், அதை நீயும் கற்றுக்கிட்டு நம்ம இதை பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகலாம் அப்படின்னு அவனுக்குள்ளேயும் பணத்தாசை திரிக்கிறான். அதை கேட்ட குரேஷி ஆரம்பத்தில் அதை நம்பலைன்னா கூட போக போக அதை நம்ப ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ண பின்னாடி அதை பண்ணலான்னு முடிவு எடுத்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடங்கள் இருக்குது. இவங்க 2 பேருமே பணக்கார வீட்டு பசங்க, பார்த்தாலே ஆளு ஹைட்டு கலருன்னு பணக்கார வீட்டு பசங்கன்னு நல்லா தெரியும். பொதுவாக ஒரு பையனை கடத்துறாங்கன்னா அந்த பையனுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் ஃபுல்லாக பணக்கார பசங்க தான். அவங்கள கடத்தி எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பணக்காரங்க வேறு, கண்டிப்பாக போலீஸில் கேஸ் கொடுத்துருவாங்க, மாட்டிப்போன்னு இவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ யாருமே இல்லாத அனாதை பசங்க, ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க பசங்க, யார் என்னன்னு கேட்க நாதி இல்லாத பசங்க, அவங்கள கடத்தி கொண்டு வந்து நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னா மட்டும்தான் அவங்க யாருமே போலீஸில் கேஸும் கொடுக்க மாட்டாங்க, போலீஸும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, நம்மளும் மாட்ட மாட்டோம்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்க ஒரு சிக்கல், அந்த மாதிரி பசங்களை இவங்க போய் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியாது, இவங்க போய் பேசினாலும் அவங்க அதை நம்பவும் மாட்டாங்க, அது சாத்தியப்படாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம இதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆக வேண்டாம், நம்ம கீழே வேலை பார்க்குறதுக்கு இன்னும் சில பேர்த்த ரெடி பண்ணிக்கலாம், அப்படின்னா தான் நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த பசங்களை மாட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு லோக்கல் பசங்க, பெரிய பெரிய ஆட்கள் கிடையாது, 15 வயசு 16 வயசுன்னு அதே மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பசங்களை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பசங்களால் மட்டும்தான் அதே ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய பசங்களை மயக்கி கூட்டிகிட்டு வர முடியும், இதெல்லாம் சாத்தியப்படும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பேற்பட்ட பசங்க எங்கே கிடப்பாங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் நிறைய சேரி இருக்குது, அதே மாதிரி ரோட்டில் பிச்சைலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பசங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 இல்லை 2 இல்லை, சுமார் 3 மாதம் தரவாக ஃபாலோ பண்ணி ஒரு 3 பேர்த்தை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 3 பேருமே ரோட்டில் இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குப்பையை பெருக்கிட்டு இருக்க பசங்க 3 பேருமே எப்போயுமே ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த பசங்களை வச்சு இதெல்லாம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு நாள் அந்த 3 பசங்களையுமே இவங்க நேரில் போய் பார்க்குறாங்க. அந்த 3 பசங்களில் ஒரு பையனுக்கு மட்டும் 15 வயசு, மிச்ச 2 பசங்களுக்கும் 14 வயசு. பேக்ரவுண்டுலாம் எதுவுமே கிடையாது, இருக்க வீடு கூட இல்லாத ஏழை பசங்க. அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு போன உடனே அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டாக அந்த 3 பசங்கிட்டையுமே தன்னுடைய ஒரு ஃபோட்டோ காமிச்சு, நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் அவன் டாக்டர் கோட்லாம் ஆர்டர் போட்டான்னு, அதெல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தா இல்லையா, அந்த ஃபோட்டோவை அந்த பசங்கக்கிட்ட காமிச்சு, இதை பாருங்கள், நான் ஒரு டாக்டர், எனக்கு ஒரு பிஸ்னஸ் வந்துருக்கு, அதை பண்ணோன்னா கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பசங்கிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி குறிப்பிட்ட உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்க 15லேருந்து 18 வயசுக்கு உட்பட்ட அந்த பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்தரங்க உறுப்பை மட்டும் நம்ம வெட்டி எடுத்து மார்க்கெட்டில் வைத்தோம், ஒரு உறுப்புக்கு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வந்து கிடைக்கும், கோடிக்கணக்கில் பணம் கொட்டும். ஆனால் அதை என்னால் தனியாக பண்ண முடியாது, அதுக்கு உங்களுடைய உதவி வந்து தேவை. உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்க சின்ன சின்ன பசங்க, அதுலேயும் குறிப்பாக கேட்க நாதி இல்லாத பசங்க, அம்மா அப்பா இல்லாத பசங்க, ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க பசங்க, யாரை தொட்டால் பிரச்சனை வராதோ அந்த மாதிரி பசங்களை மயக்கி நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பிறகு அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு தேவையான அந்த ஒரு உறுப்பை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். அது மூலமாக கோடிக்கணக்கில் பணம் கொட்டும். அந்த பணத்தில் உங்களுக்கும் ஷேர் தரேன். நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் குப்பை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
ஒரு நைட்டில் ஃபுல்லாக செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அந்த பசங்க மனசில் ஆசை விதைக்கிறான். தான் ஒரு டாக்டர், தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அந்த பசங்களை நம்ப வைக்கிறான். அந்த சின்ன பசங்களும் இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரியாமல், ஒரு டாக்டரே சொல்கிறாரே அப்போ அதெல்லாம் உண்மையாக இருக்கும், நம்மளுக்கும் நிறைய பணம் கிடைக்கும், நம்மளும் ஃபுல்லாக செட்டில் ஆயிடலான்ற ஆசையில் அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக மண்டே கழுவிருக்கான். இப்போ இந்த 5 பேருமே ஒரு சிண்டிகேட்டை மாதிரி அதுக்குண்டான பசங்களை கடத்துகிற முயற்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதில் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது அந்த 3 சின்ன பசங்க தான். பார்க்க பச்சை பிள்ளை மாதிரி ரோட்டில் குப்பை எடுத்துகிட்டு இருக்க அந்த பசங்க. ஃபஸ்ட்டாக அவங்க சர்க்கிளில் இருக்க ஒரு 15 வயசான பையனை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பையன்கிட்ட போயிட்டு இந்த 3 பேரும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பக்கத்து ஏரியா பசங்க கூட வந்து பிரச்சனை ஆயிடுச்சுடா, அவங்க நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பேச வர சொல்லியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க, நானும் இன்னும் சில பேர்த்த கூப்பிட்ருக்கேன், நீயும் கண்டிப்பாக வந்துரு, ஏன்னா ஆளுங்க வந்து இருந்தால் தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு அந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பையனும் அதுக்கு சரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் கையில் வெறும் 100 ரூபா பணத்தை கொடுத்து கண்டிப்பாக மறக்காமல் வந்துரு மச்சான் அப்படின்னு கிண்ணூரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நைட்டு 8 மணி போல் வர சொல்கிறாங்க. அந்த பையனும் சரி சொல்கிறான். இவன் வந்துருவான்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் அந்த இடத்துல காத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜோகப் கான் குரேஷி அவங்களும் அந்த இடத்துல காத்திருக்காங்க. வந்துருவான்னு காத்துட்டே இருந்தால் இந்த பையன் வரல. 100 ரூபா பணத்தை வாங்கிட்டு அவன் ஏமாற்றிட்டான். இல்லை மச்சான், என்னால் வர முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது, வேறு ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவங்க எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு போயிட்டான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த சாவுலேருந்து அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் வேலைக்காக மாட்டான்னு பக்கத்து ஏரியாவில் இன்னொரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வயசு வெறும் 14 மட்டும்தான். ஒரு சின்ன பையன். அவன் ரோட்டோரத்தில் இந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே விற்றுட்டுருக்க ஒரு பையன், பலூன் மாதிரியான பொருட்களை விற்றுட்டுருக்க பையன். அவனை கூப்பிட்றாங்க, அவன் கையிலையும் காசெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான், நம்பிக்கையோட அதே மாதிரி அதே காரணம் சொல்கிறாங்க, அதே இடத்துக்கு நைட்டு வர சொல்கிறாங்க. இந்த பையன் நம்பி அங்கே வந்து போகிறான். அங்கே போன பிறகு பார்த்தோன்னா இந்த 3 பசங்க மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் 2 பேர் பெரிய ஆளுங்க, பார்த்தாலே பணக்காரங்கன்னு நல்லா தெரியுது. அந்த பசங்க இருக்காங்க, இந்த 3 பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி பக்கத்து ஏரியா பசங்களோ சண்டை போடுறதுக்கோ அங்கே யாருமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லை, 14 வயசான இந்த பையன் இருக்கால, இவன் அங்கே போன உடனே அந்த 5 பேருமே ஒன்றா சேர்ந்து அவங்க காதுக்குள்ளே குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இது போக அவங்க இருக்க இடம் பார்த்தோன்னா இருட்டான இடம், ஆட்கள் நடமாட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது போக அவங்க கையில் கத்தியும் இருக்குது. அது எல்லாத்தையுமே அந்த சின்ன பையன் பார்க்குறான். அவனுக்குள்ளே சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. ஏதோ ஆகப்போகுது, தன்னை தான் அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு அவனுக்குள்ளே இருக்க மனசு ஸ்ட்ராங்காக சொல்லுது. ஏதோ நடக்க போகுது, தப்பிச்சு போயிரு, இங்கே இருந்தால் மாட்டிப்ப செத்துருவான்னு நல்லா சொல்லுது. அந்த பையன் அதை நம்புகிறான். உடனே என்ன பண்ணுறான், அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த பையனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடுறான். எப்படி தப்பிச்சு அங்கேருந்து ரோட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இவங்களாலையும் மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியல, ஏன்னா யாருக்குமே தெரியாமல் அதை பண்ணி முடிக்கணும். ரோட்டில் துரத்திட்டு போனால் கண்டிப்பாக யாராவது பார்த்துருவாங்க, மாட்டி போன அவங்க அப்படி விட்டுறாங்க. சேம் டைமில் இன்னொரு பக்கம் தப்பிச்சு ஓடணும் இல்லையா அந்த பையன், அவனுக்குன்னு வீடு இருக்குது, ஃபேமிலி இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஏழை, ஒரு சின்ன குடிசை வீடு தான். தப்பிச்சு போன அந்த பையன் பயத்தில் உயிரை கையில் பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கான். ஆனால் தன்னுடைய அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஒருவேளை அவன் அன்னைக்கே அதை பற்றி சொல்லியிருந்தா அதுக்கடுத்து நடக்க இருந்த அந்த கொடூரம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டான். இப்போ இந்த 3 பசங்க இருக்காங்களே, சின்ன பசங்க, அவங்க அடுத்த டார்கெட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்கக்கிட்ட ரெகான் மாட்டுறான். அவன் வயசு 17, ரோட்டில் பேனா வித்துட்டு இருக்க ஒரு ஏழை பையன். அந்த பையனை அவங்க 3 பேத்துக்குமே தெரியும், ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த பையன்கிட்ட நட்பு வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 வாரம் போது 2 வாரத்தில் நல்ல க்ளோஸ் ஆன பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த 3 பேரும் திரும்ப அதே காரணத்தை அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, ரெகான் கிட்ட. அந்த ரெகானும் அதெல்லாம் கேட்டுட்டு சரி சொல்கிறான். அதே மாதிரி 100 ரூபா கூட கையில் கொடுக்குறாங்க. ரெகானும் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறான். அவங்க சொன்னதுபடியே ஆகஸ்ட் 6 அன்னைக்கு நைட் ஒரு 9 மணி போல் அவங்க மட்டும் தான் வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது அவங்க மட்டும் தான் தனியாக போகிறா. அவங்ககிட்ட ஒரு ஃபோனும் இருக்குது. ஃபோனுக்கு கால் பண்ணி தான் வர வந்து சொல்கிறாங்க. போகிற வழியிலேயே இந்த 3 பேருமே அவங்க கூட ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. மொத்தம் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த கட்டடத்துக்கு போன பிறகு அங்கே ஆல்ரெடி ஜோகப் கான் குரேஷி அவங்க 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போன முறை அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்து பேசின காரணத்தினால அவையெல்லாம் தெரிஞ்சு ஓடி போயிட்டான். ஆனால் இந்த முறை அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ரெகானை உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே என்ன பண்ணுறாங்க, பின்னாடி இருந்து கட்டையால் அவனுடைய தலையிலேயே பலமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவன் அதே ஸ்பாட்டில் சுருண்டு விழுகிறான். இந்த 5 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் தலையில் அடித்ததில் அவன் ஃபுல்லாக இறந்து போயிட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுடைய பாடியில் அந்த உறுப்பு மட்டும் தனியாக வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பையன் சாகலை, மயக்கத்தில் தான் இருக்கான். வெட்டி எடுக்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வலி, பெயின் வந்து அதிகமாக இருக்குது. அவன் கத்தி துடிக்க ஆரம்பிக்கிறான், கதற ஆரம்பிக்கிறான். அப்போது அதெல்லாம் பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உறுப்பு அப்பயே வெட்டி எடுத்துட்டாங்க.
வெட்டி எடுத்த பிறகு அவன் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்ப அங்கே வச்சுருக்காங்க, அவங்க கத்தி வச்சுருக்காங்க. அந்த கத்தியை வச்சு அவனுடைய வயிற்றில் மொத்தம் 17 முறை சாகணும் அப்படின்னு வெறி கொண்டு குத்துறாங்க. அதில் அந்த பையன் அதே ஸ்பாட்டில் இறந்து போகிறான். இப்போது அவங்க கட் பண்ணி எடுத்த அந்த பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அதை ப்ராப்பராக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். பாக்ஸ்குள்ளே ஐஸ்லாம் போட்டு இல்லை ஐஸ் பேக்லாம் போட்டு அதில் வைப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாலேஜ் கூட இல்லாமல் ஒரு பாலித்தீன் கவர் வச்சுருக்காங்க. அதில் லோக்கலில் கிடைக்கிற நார்மலான இந்த மீனுக்கெல்லாம் போடுவாங்களே ஐஸு, அந்த மீனுக்கெல்லாம் போடுற ஐஸை அந்த கவரில் போட்டு அதில் அந்த பாடி பார்ட்டை போட்டு வச்சுருக்காங்க. ப்ராப்பராக இல்லாமல் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடியை மாயமாக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு இடமெல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க. இங்கே கொலை பண்ணணும், இங்கே போடணும் அப்படின்னு. அந்த பாடி ஒரு சாக்கில் போட்டு கட்டி நைட்டோட நைட்டாக அவங்க ஒரு பைக்கில் வச்சு கொண்டு போகிறாங்க. 10-12 கிலோமீட்டர் தாண்டி தோபிகட்டுன்ற பகுதியில் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு குளம் வந்திருக்கு. அந்த குளத்துக்குள்ளே பாடியை தூக்கி வீசிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகானுடைய ஃபோனையும் அதே ஸ்பாட்டில் வச்சு ஃபுல்லாக உடச்சி பீஸ் ஆக்கிடுறாங்க. இப்போது வெற்றிகரமாக அவங்க போட்ட பிளானை நிறைவேற்றிட்டாங்க. ஒரு பையனை கடத்தி கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையானதை தனியாக எடுத்துட்டாங்க. பாடியையும் மாயமாக்கிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிக்கல். அவங்களுக்கு தேவையான அந்த மர்ம பொருள் இப்போது அவங்க கையில் இருக்குது. விற்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் வாங்குறதுக்கு ஆட்கள் தேவை இல்லையா? அந்த ரீலில் கல்ஃபில் இது மாதிரி பொருளை வாங்குறதுக்கு நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. கோடிக்கணக்கில் காசு கொடுப்பாங்கன்னு ரீலில் போட்டிருந்தாங்க. ஆனால் நேரில் அவங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் யாருமே தெரியாது. இவங்களாவே தனியாக பிளான் பண்ணி ஒரு கேங்கை சிண்டிகேட்டை உருவாக்குனாங்க. உண்மையான மாஃபியா அந்த மாதிரி கிட்னிக்கெலாம் தனியாக விற்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஹார்ட்டுக்கு தேவையான வாங்கணுன்னா ஆள் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருளை விற்க ஆள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாருமே இல்லை. அந்த மாதிரி யாருமே அவங்களுக்கு தெரியல. பையர் யாராவது கிடப்பாங்களான்னு அவங்க நெட்டில் தேடுறாங்க. 2 நாளாக நாயா போய் அலையிறாங்க. ஆனால் யாருமே கிடைக்கல. ஃபைனலாக அவங்க ரிலைஸ் ஆகுறாங்க. உண்மையிலேயே இந்த உறுப்புக்கு இந்த மாதிரி உறுப்பை வெட்டி விற்றோன்னா வாங்குறதுக்கு யாருமே கிடையாது, அது முழுக்க ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு 2 நாள் கழித்து தான் அவங்க ரியலைஸ் ஆகுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கிட்னி அதே மாதிரி ஹார்ட்டு இதெல்லாம் தேவையான கூட வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க. அதை மாஃபியா நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெட்டி விற்றதா நம்ம இது வரைக்கும் கேள்விப்படவே கிடையாது. ஏன்னா அது சாத்தியம் கிடையாது. அந்த ஒரு உறுப்பை தனியாக வெட்டி எடுத்து மறுபடியும் பொருத்த முடியாது. அதே மாதிரி ஜோகேப் கான், குரேஷி அவங்க 2 பேருமே நெட்டை பார்த்து தான் இதெல்லாம் பண்ணாங்களே தவிர நேரில் கான்டாக்டில் அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. சப்போஸ் ஏதாவது ஒரு மாஃபியா இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்கள்ட்ட கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் முழுக்க போயிட்டா இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது, விற்கவும் முடியாதுன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து உண்மை நம்பி அதை பண்ணிட்டாங்க. இப்போது வாங்க ஆள் இல்லாமல் தவிச்சு போயிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, 2 டேஸ் கழித்து இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் தூக்கி வீசிடுறாங்க. நம்ம ஃபுல்லாக ஏமாந்து போயிட்டோம், நம்ம பண்ணது ஃபுல்லாக முட்டாள்தனம்னு 2 நாள் கழித்து தான் அவங்களுக்கே புரிய வருது. ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு அப்பாவி உயிரை அநியாயம் அவங்க கொலை பண்ணிட்டாங்க. ஃபைனலாக இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு போலீஸ்காரங்களே ஆடி போகிறாங்க, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. இதுக்கடுத்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த கொலைக்குண்டான ஆதாரம் எல்லாத்தையும் திரட்டி அவங்க 5 பேர்த்தையுமே கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆதாரத்தையுமே கொடுத்துட்றாங்க. கோர்ட்டில் இப்போ இந்த கேஸ் போயிட்டுருக்கு. கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த 3 சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே ஜொனைல் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. மற்ற 2 பசங்களை நார்மல் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. கோர்ட்டில் இந்த கேஸ் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை. என்கொயரி போயிட்டே இருக்குது. கோர்ட்டில் இப்போ இந்த கேஸ் போயிட்டே இருக்குது. இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை. எப்போ கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான். நம்ம இன்ஸ்டாவில் இந்த ஒரு காரியம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஒருத்தவங்க நல்லது பண்ணாங்க, ஒருத்தவங்க கெட்டது பண்ணாங்க, அங்கே அது நடந்திருக்கு, இங்கே இது நடந்திருக்கு, அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி அப்படின்னு நிறைய பார்க்குறோம். ஆனால் நம்ம பார்க்குறது எல்லாமே நிஜம் கிடையாது. முழுக்க இப்போ இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் பொய்யாக தான் வளம் வந்துட்டுருக்கு. அதில் குறிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் கண்ணால் பார்த்தது, அந்த ரீலில் என்ன பார்த்தோன்னா 12 வயசான ஒரு சின்ன பையன், அந்த பையனுடைய அம்மாவை ஒரு போலீஸ்காரர் நாசம் பண்ணியிருக்காரு. அந்த போலீஸ்காரரை பழி வாங்கணும் அப்படின்னு அந்த 12 வயசான பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, கள்ளச்சந்தையில் போயிட்டு ஒரு துப்பாக்கி வாங்கி அவனே அந்த போலீஸ்காரரை அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது சுட்டு கொன்னுட்டான் அப்படின்னு அந்த ரீலில் போட்டுருந்துச்சு. பார்க்கும்போது அது ரொம்பவே உணர்ச்சிகரமாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பையனால் பண்ணியிருக்க முடியுமா, அவன் கைக்கு துப்பாக்கி எப்படி போச்சு, அவன் உண்மையிலே அதை எப்படி பண்ண துணிஞ்சா அப்படின்னு பல சந்தேகம் எழுந்துச்சு. ஸோ அதை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ணேன், நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தா இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக அந்த ரீலாக வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 ரீல் கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் நிறையா ஸ்டோரிலாம் இருக்குது அது சம்மந்தமாக. ஆனால் உண்மையான நியூஸு இந்த நியூஸ் சேனல் இருக்கும் இல்லையா, அவங்க ஆர்டிக்கல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி யாருமே அந்த நியூஸை கவர் பண்ணவே கிடையாது. அப்போ தான் நல்லா தெரிஞ்சுது இது முழுக்க பொய். ஆக்சுவலாக ஒரு ஆள் அந்த ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ணி வெளியே விடுறான். அதை பார்க்குற இன்னும் சில கிரியேட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை உண்மை நம்பி நல்லா வியூஸ் போகணுன்னு அதை இவங்களும் காப்பி பண்ணி
இன்னொரு ரீலாக வெளியிடுறாங்க, இன்னொரு ஸ்டோரியாக போடுறாங்க. அது வைரல் ஆகி போயிட்டே இருக்குது. ஆனால் உண்மையாக அது நடந்துச்சானா கண்டிப்பாக வந்து கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு பொய். ஒரு தவறான தகவலை ஒருத்தர் பரப்புகிறான், அதை பார்த்துட்டு இன்னும் 10 பேர் அதை பரப்புகிறான். ஆக மொத்தத்தில் ஒரு பொய்யான தகவலை மக்கள் எல்லாரும் பார்த்து அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க, அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் சோஷியல் மீடியா முழுக்க நிறைய பொய்யான தகவல் இப்போது நிறைஞ்சு கிடக்கு. ஒரு ரீலை பார்த்த உடனே அவங்க அப்படிப்பா இவங்க இப்படிப்பான்னு நம்பிடக்கூடாது. அது முழுக்க முழுக்க ரொம்ப தவறான விஷயங்க. ஓகேங்களா? ஃபைனலாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் மூளையை செயல்பட்ட இந்த ஜோகப் கான், அமீர் குரேஷி இவங்க 2 பேத்துக்குமே என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம்? இந்த கேஸ் பற்றினா உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.